அடிப்படை உரிமைகள் சட்டம் 1791ஆம் ஆண்டு டிசம்பர் 15 உலக ஜனநாயக வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல் பதியப்பட்ட நாள். அமெரிக்காவின் பில் ஆஃப் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் சட்டம் இந்த நாளில் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. இதன் மூலம் அமெரிக்க குடிமக்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை சுதந்திரங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதியாக மாறின. இன்று உலகின் பல நாடுகள் பின்பற்றும் நவீன மனித உரிமை நோக்கத்தின் வடிவமைப்பில் இந்த சட்டம் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தியது. அமெரிக்க விடுதலை போருக்கு பிறகு 1787இல் அமெரிக்க அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் பல மாநிலங்களும் மக்கள் குழுக்களும் ஒரு முக்கிய கவலை முன்வைத்தன. இந்த அரசியலமைப்பில் குடிமக்களின் தனிப்பட்ட சுதந்திரங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பிரிவு இல்லாதது, அதிகாரம் மத்திய அரசுக்கு குவிந்துவிடும் என்கிற பயமும், பிரிட்டிஷ் ஆட்சியில் அனுபவித்த கட்டாய நிலைகளுக்கு திரும்பிவிடக்கூடும் என்ற அச்சமும் அதிகரித்தன. அதனால் அரசியலமைப்பை ஏற்க மறுத்த மாநிலங்கள் குடிமக்களின் உரிமைகளை தனியாக வரையறுக்கும் பில் ஆஃப் ரைட்ஸ் சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைத்தன. இந்த கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு புகழ்பெற்ற அரசியல் சிந்தனையாளரும் அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படும் ஜேம்ஸ் மெடிசன் 1789இல் காங்கிரஸில் 12 திருத்த சட்டங்களை முன்மொழிந்தார். அவற்றில் 10 திருத்தங்கள் மாநிலங்களின் ஒப்புதலை பெற்று 1791 டிசம்பர் 15இல் அமலுக்கு வந்தன. இவைதான் பில் ஆஃப் ரைட்ஸ் என அழைக்கப்படும் அடிப்படை உரிமைகள் சட்டமாகும். இந்த 10 அடிப்படை உரிமைகள் உலக ஜனநாயக வரலாற்றில் புரட்சிகரமான சிந்தனைகள், மத சுதந்திரம், வாக்குரிமை, பதிப்புரிமை, கூட்டம் கூடும் உரிமை, அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாதது, ஆயுதம் வைத்திருக்கும் உரிமை, நியாயமான விசாரணை பெற்றல் கொள்ளுதல், சுய சாட்சியமாக தன்னை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அநியாயமான போலீஸ் விசாரணைகளை தடுக்குதல் போன்ற பல உரிமைகள் இதில் சேர்க்கப்பட்டன. ஐரோப்பாவில் கூட அந்நேரத்தில் குடிமக்கள் இவ்வளவு விரிவான சுதந்திரங்களை பெற்றிருக்கவில்லை. அமெரிக்க மக்களின் சுதந்திர சிந்தனை, ஆட்சியின் கட்டுப்பாடு, தனி மனித உரிமைகளின் பாதுகாப்பு ஆகிய அடிப்படைகளை உறுதிப்படுத்திய இந்த சட்டம் அந்நாளிலிருந்து அமெரிக்க நீதித்துறை மற்றும் அரசியலமைப்பின் முதன்மையான தூணாக மாறியது. பில் ஆஃப் ரைட்ஸ் இல்லாமல் அமெரிக்க ஜனநாயகத்தின் தனித்துவமான வடிவம் இன்று எப்படி இருக்கும் என்றே யோசிக்க முடியாது. இந்த சட்டத்தின் தாக்கம் அமெரிக்காவில் மட்டுமே சுருக்கப்பட்டதல்ல. உலகின் பல நாடுகள் பின்னர் தங்களின் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பிரிவை உருவாக்கும் போது அமெரிக்க பில் ஆஃப் ரைட்ஸ் ஒரு முக்கியமான முன்மாதிரியாக இருந்து வருகிறது. மனித உரிமைகள் உலகளாவிய சட்ட ரீதியாக நிலைநிறுத்தப்படுவதற்கும், தனி மனித சுதந்திரம் ஒரு நாட்டின் அடிப்படை குணமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தையும் வலுப்படுத்துவதிலும் இது முக்கிய பங்கு வகித்தது. 1791இல் அமலுக்கு வந்த பில் ஆஃப் ரைட்ஸ் என்பது ஒரு சட்டப்பிரிவு மட்டுமல்ல, ஒரு புதிய மனித சுதந்திர யுகத்தின் தொடக்கம். ஆட்சி மக்களுக்காக மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பதை காட்டிய வரலாற்று தருணம். இன்று அமெரிக்கா மட்டுமல்ல, உலக நாடுகளின் ஜனநாயக அடித்தளத்தில் கூட இந்த சட்டத்தின் சிந்தனை தொடர்ந்து ஒலிக்கிறது.